ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அமுடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் இன்னையிலேருந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் என்னாச்சு பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது. சரியா, இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் சப்போஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து நமக்கு முக்கியமான நாட்களாக இருக்கும். நாளைக்கு வந்து உங்களுக்கு நேற்றே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதாவது 7.5 ரிசர்வேஷனில் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிள் பர்சன் ஆயிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து என்ன பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு, சரியா, ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி லிஸ்ட்டு, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ அதாவது சீட்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி வொக்கேஷ்னலுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரி எல்லா கோட்டாவுக்குமே A to Z வேக்கன்சி லிஸ்ட்டு ஒரு காலேஜ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிற வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து எப்போ வந்து வெப்சைட் வந்து அதாவது ஓப்பன் ஆகாமல் இருக்கோ, சரியா, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகாமல் கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். சரியா, அப்போ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்து திரும்ப ஓப்பன் ஆகுதோ அப்போ நம்ம கையில் என்னாச்சு பார்த்தா வேக்கன்சி லிஸ்ட் வந்து கிடச்சிடும். சரியா, அது மேபி இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வெப்சைட் வந்து என்னாச்சு பார்த்தா ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். நாளைக்கு மார்னிங் என்னாச்சு மேபி வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இன்றைக்கி ஈவினிங் கூட நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்டு நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டோம். வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேக்கன்சி லிஸ்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ரேங்க்ஸுக்கு வந்து அகாடமிக் ஜென்ரல், ஒகேஷனல் ஜென்ரல் சொல்லி இத்தனை ரேங்க் லிஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல வேக்கன்சின்னு சொல்லி வரும். சரியா, வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு, இல்லை பிஆர் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் ஷெட்யூல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறாங்கல்ல, இந்த இடத்துலையும் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா, அதனால் ரெகுலராக நீங்கள் இன்னையிலேருந்து வெப்சைட்டை செக் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இன்னையிலேருந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் வந்து இன்னையிலேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, அதனால் வேக்கன்சி லிஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. ஓகே, இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.